வணக்கம். புதுவையில் மூன்றாவது முறையாக ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தரிசனம் செய்தனர். புதுவையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் புதுவை ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் மூன்றாவது முறையாக ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு புதுவையில் எழுந்தருளிய திருப்பதி ஸ்ரீனிவாச உற்சவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மிக பிரம்மாண்டமான திருமண மேடைக்கு ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களும் அழைத்து வரப்பட்டு வண்ண மலர் மாலைகளாலும் தங்க ஆபரணங்களாலும் ஜொலித்த உற்சவர் மற்றும் தாயார்களுக்கு திருமண நிகழ்ச்சி துவங்கியது. அதன்படி ஓமகுண்டத்தில் நவதானியங்கள் இடப்பட்டு பாலிகை சமர்ப்பணமும், தொடர்ந்து கங்கணம் கட்டுதல், அக்னி பிரதிஷ்டையுடன் திருப்பதி அன்னமாச்சாரியா கீர்த்தனையுடன் சங்கல்ப நிகழ்ச்சியும், பின்னர் பாட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு ஸ்ரீனிவாச பெருமானுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களை கன்னிதானம் செய்து கொடுக்கும் நிகழ்ச்சியும், பின்னர் மாங்கல்ய தாரணம், மாலை மாற்றுதல், வாரணம் பாடுதல் போன்றவை வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளம் இசைக்க பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கரகோஷத்துடன் நடைபெற்றது. தேவஸ்தான செயல் அலுவலர் சுப்பிரமணியம், இணை செயல் அலுவலர் ஸ்ரீனிவாச ராஜ், கல்யாண உற்சவ திட்ட அதிகாரி ராமகிருஷ்ணா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் இக்பால் சிங், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் ரங்கசாமி, ஆந்திரா பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணுமுரி பாபிராஜ், அமைச்சர்கள் ராஜவேலு தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம் புருஷோத்தமன், பெரியசாமி, தொழிலதிபர்கள் சிவக்கொழுந்து, ராமலிங்கம், தலைமை செயலர் சாத்தியவதி மற்றும் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு மகிழ்ந்தனர். விழாவில் பக்தர்களுக்கு லட்டு, மாங்கல்ய கயிர், மஞ்சள், குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை டிரஸ்ட் தலைவர் லட்சுமி நாராயணன், செயலாளர் பாபுஜி, பொருளாளர் நாகராஜ், துணைத் தலைவர் ராமானுஜம், துணை செயலாளர் நவீன் பாலாஜி மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுவை ரவுடி ஜெகன் கொலை வழக்கில் சேகரிக்கப்பட்ட தடயங்கள் மற்றும் வெடிபொருட்களை ஹைதராபாத்தில் உள்ள மத்திய ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்ப போலீசார் முடிவு செய்துள்ளனர். புதுவையில் விசாரணைக்காக வந்த ஆயுள் கைதி ரவுடி ஜெகனை வெடிகுண்டு வீசி மர்ம கும்பல் கொலை செய்தது. கொலை நடந்த இடத்தில் கிடைத்த தடயங்களை தடவியல் போலீசார் சேகரித்தனர். மேலும் வெடித்து சிதறிய வெடிகுண்டு பாகங்கள், வெடிக்காமல் கிடந்த தோட்டாக்கள், ஜெகனின் ரத்த மாதிரி போன்றவையும் சேகரிக்கப்பட்டது. இந்த தடயங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்ய ஹைதராபாத்தில் உள்ள மத்திய ஆய்வு கூடத்திற்கு கொண்டு செல்ல புதுவை போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஆய்விற்கு பிறகே கொலையாளிகள் பயன்படுத்தியது நாட்டு வெடிகுண்டா அல்லது சக்தி வாய்ந்த வெடிகுண்டா என்பது தெரியவரும். அதன் அடிப்படையில் வெடிகுண்டை தயாரித்தவர்களை கண்டுபிடித்து வழக்கில் சேர்க்க உள்ளனர். அதேபோன்று குமரகுருபாளையம் குடியிருப்பில் சாக்லேட் குண்டு வெடித்ததில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் காயமடைந்த வழக்கில் போலீசார் ஆய்வு செய்தபோது மேலும் சில வெடிகுண்டுகள் சிக்கின. அவற்றை வெடிகுண்டு நிபுணர்கள் பத்திரமாக கைப்பற்றி எடுத்து சென்று உப்பளம் மைதானத்தில் வீசி செயலிழக்க செய்தனர். புதுவையில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு சிறப்பு கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுவையில் சென்டாக் 2ஆம் கட்ட கலந்தாய்வு முடிவில் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு 3 இடங்கள், பல் மருத்துவ பயிற்சி 2 இடங்கள், பொறியியல் கல்லூரிகளில் 500 இடங்கள், தனியார் செவிலியர் கல்லூரிகளில் 150 இடங்கள் காலியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2 கட்ட கலந்தாய்வு முடிந்த பின்பும் இவ்வளவு காலியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது இதுவே சென்டாக் வரலாற்றில் முதல் முறையாகும். மேலும் பிளஸ் 2 சிறப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு 2ஆம் கட்ட கலந்தாய்வு போதுதான் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு சான்றிதழ் பெற தாமதமானது. இந்நிலையில் 2ஆம் கட்ட கலந்தாய்வை இறுதிக்கட்ட கலந்தாய்வாக அரசு அறிவித்தது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது.
எனவே மாணவர்களின் நலன் கருதி முதல்வர் தலையிட்டு 3வது கட்ட கவுன்சிலிங்கை நடத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுவை வனத்துறை வளாகத்தில் ஓய்வெடுத்து வரும் மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி மழைக்கு பயந்து சங்கிலிகளை அறுத்துக் கொண்டு ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி கடந்த 2 மாதங்களாக வனத்துறை வளாகத்தில் ஓய்வெடுத்து சிகிச்சை பெற்று வருகிறது. மேலும் புத்துணர்ச்சி அளிக்க முதுமலை காட்டிற்கு அனுப்ப அரசு எடுத்த முயற்சியும் தோல்வியடைந்த நிலையில் 2 தினங்களாக புதுவையில் பெய்த திடீர் மழையால் திறந்த வெளியில் கடும் மழை மற்றும் வெயிலை பாராமல் இருந்த லட்சுமிக்கு மழையில் நனைந்த புதிய அனுபவமும் வனத்துறையில் உள்ள நரி, குரங்கு, பறவைகளின் சத்தமும் அச்சத்தை ஏற்படுத்தியதால் கால்களில் கட்டியிருந்த சங்கிலியை அறுத்துக் கொண்டு அங்கும் இங்கும் அலைந்தது. இதனால் பதற்றமடைந்த வனத்துறை அதிகாரிகள் பாகன் உதவியால் யானையை கட்டுப்படுத்தி மரத்தில் கட்டினர். சிமெண்ட் தரையுள்ள கூடாரத்தில் தங்கி மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிய யானை வனத்துறையில் மண் தரையில் தூங்கும் பழக்கம் வராமல் கால்களை முன்னும் பின்னும் அசைத்தவாறு வாடுவது மிக பரிதாபமாக உள்ளது. புதுவை உழவர்கரை தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் விக்டோரியா நகர் மேம்பாட்டு வாய்க்காலின் மேற்கு கரைக்கு தடுப்பு சுவர் எழுப்புதல், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக வெட்டப்பட்ட சாலைகளை மேம்படுத்துதல், பாவாணர் நகரில் பொது கழிப்பிடம் மற்றும் கருமாதி கொட்டகை இடையில் தடுப்பு சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை 14,50,000 மதிப்பீட்டில் செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. அதில் அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் கண்ணன், பொறியாளர்கள், ஒரு முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றில் வெங்காய தாமரைகள் மற்றும் ஆகாய தாமரைகள் மண்டி கிடப்பதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையின் வராக நதி என்று அழைக்கப்படும் சங்கராபரணி ஆறு வற்றாத நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு நிலத்தடி நீர் ஓப்பு நீராக மாறியதால் ஆற்றில் படுகை அணை அமைத்து ஆற்று நீர் வடியாமல் தேங்கி நின்று நிலத்தடி நீர் நன்னீராக மாற வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது ஆற்றில் ஆகாய தாமரை, வெங்காய தாமரை மண்டி கிடப்பதால் மழை காலத்தில் படுகை அணையில் தண்ணீர் தேங்கி நிற்பது பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் வில்லியனூர் ஆற்று பாலத்தில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் ஆகாய தாமரைகள் அகற்றப்படாததால் கழிவுநீர் தேங்கி தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு ஆகாய தாமரை, வெங்காய தாமரையை அகற்றி படுகை அணை மூலம் வரும் காலத்தில் நல்ல குடிநீர் கிடைக்கவும் நோய் ஏற்படாமலும் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழக கேட்டரிங் ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழக கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தினர் பதவி உயர்வு, எம்ஏசிபி, மெடிக்கல் அலவன்ஸ், கிரேடு பே, பணி நிரந்தரம், இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுற்றுலாத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு சங்க தலைவர் விஜயராகவன் தலைமையில் சம்மேளனம், பாலமோகனன், புகழேந்தி, வீர இளங்கோவன் முன்னிலையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க நிர்வாகிகள் கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் திரளான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நிறைவில் செயலாளர் பாலு நன்றி கூறினார். புதுவை தேங்காய் திட்டில் ஆழ்கடல் துறைமுகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நல்லாட்சிக்கான மக்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுவை நல்லாட்சிக்கான மக்கள் குழு பொறுப்பாளர்கள் பாலமோகனன், பிரேவீர் பானர்ஜி, ரோஜ் விக்டர், வீர இளங்கோவன், ஆனந்தராசன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுவை தேங்காய் திட்டில் ஆழ்கடல் துறைமுகம் அமைக்கும் பணிக்கு SNPL என்ற நிறுவனத்துடன் அரசு 1867 கோடி திட்ட மதிப்பில் ஒப்பந்தம் செய்து 153 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்ட நிலையில் இத்திட்டத்தால் குடிநீர், கனிம வளம், விவசாய நிலம், சுற்றுச்சூழல், நிலத்தடி நீர் போன்றவை பாதிக்கும் என்று பொதுமக்களும் சமூக நல இயக்கங்களும் போராட்டம் நடத்தியதால் அத்திட்டம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த தனியார் நிறுவனம் 1151 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நஷ்டஈடு வழங்கும்படியும் அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
எனவே அரசு ஆழ்கடல் துறைமுகம் அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அந்த பணிக்கு ஒதுக்கப்படும் நிதியை சுற்றுலாவை மேம்படுத்த செலவு செய்ய வேண்டும் என்று கூறினர். புதுவை ஒதியம்பட்டு தனியார் தொழிற்சாலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தொழிற்சாலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் வின்ப்ரோஸ் தனியார் தொழிற்சாலையில் சம்பள உயர்வு கேட்டு 112 பேரை ஒப்பந்த ஊழியர் என்று கூறி பணி நீக்கம் செய்துவிட்டதாக ஊழியர்கள் தொழிற்சாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஊழியர்கள் பங்கேற்று கடந்த 6ஆம் தேதி முதல் பணி நீக்கம் செய்து வெளியேற்றிய தங்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும், வெளியூரில் இருந்து ஒப்பந்த முறையில் ஊழியர்களை நியமிப்பதை நிறுத்த வேண்டும், பணி நிரந்தரம் செய்து சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். சம்பளத்தை கேட்டதுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, 95 ரூபா தான் கொடுக்க முடியும், இஷ்டம் வேலை செய்யுங்க இல்லைன்னா வெளியே போங்கன்னு சொல்றாங்க. நாங்க 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்படுறோம். நாங்க எங்க ஊர் ஜனங்களாம் வந்துருக்காங்க, எங்க ஊர் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. இதுல அவங்க தான் எடுத்துக்கணும், எல்லாம் செய்யணும். இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. இது எங்களுக்கு வெயில 1 மாசமா நாங்க காத்துறோம், வெளியில இருந்து ஆளிட்டு வந்து வேலை வாங்குறாங்க. உங்களுக்கு வேலை கிடையாது சொல்றாங்க. அதுல என்ன நியாயம்? அது அந்த 150 ரூபாய் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் பிரம்மோற்சவத்தில் சித்திபுத்தி விநாயகர் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்ற திருநாமத்தோடு திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி தம்மை வந்து வழிபடும் அன்பர்களுக்கு அருள் தரும் இறைவனுக்கு 56வது பிரம்மோற்சவம் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருகிறது. அதன்படி 5வது நாள் உற்சவமாக சித்திபுத்தி விநாயகர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையுடன் வெளி மூஷிக வாகனத்தில் வீதி உற்சவமும், தொடர்ந்து வேதசாஸ்திர முறைப்படி சித்திபுத்தி விநாயகர் திருக்கல்யாண வைபவமும், பின்னர் கற்பக விருட்சத்தில் சித்திபுத்தி சமேத விநாயகர் வீதி புறப்பாடும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு இறையருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.